ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வில்லேஜ் காஸ்பல் மிஷன் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் எபேசியர் நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக கிருபையாக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் எவற்றையெல்லாமோ செய்து முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எண்ணி அநேக சூழ்நிலைகளிலே அநேக காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் எங்கு சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி, நான் யாரை சந்தித்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி, நான் என்ன பரிகாரம் செய்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி, இந்த விடுதலைக்காக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாளிலும் இந்த வேத வார்த்தை நமக்கு மிகவும் தெளிவாய் கூறுகிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நான் ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி எனக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு, என்னுடைய எல்லா குற்றங்களையும் எனக்கு விடுதலை கொடுக்கும்படி, எல்லாவித என்னுடைய வியாதிகளையும் எனக்கு விடுதலை கொடுக்கும்படி, என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்கிற போது, அந்த கிருபையை எனக்கு கொடுத்த தேவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.